வணக்கம். நான் உங்க அடக்கி சார். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த ஆட்சியும் நடக்காதுங்க. ஏன் திருப்பி திருப்பி இது மாடல் ஆட்சிங்கன்னா ரொம்ப மாடலுங்க. யாருன்னா பயிரே வெளியே மேய்ஞ்ச மாதிரி. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 போலீஸ்காரங்க, சரிங்களா? அவங்க மாவட்ட எஸ்பி சுதாகர் தலைமையிலான போலீசார், அவங்க குரூப்ல இருக்க போலீஸ் 2 பேரு விசாரிக்க கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு புதருக்கு ஒரு ஆலய நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் பாலியல் குற்றத்துக்கு ஈடுபட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரை சஸ்பெண்ட் பண்ணி கைது செஞ்சிருக்காங்க, சரிங்களா? நான் என்ன சொல்றேன், பக்கா ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் ஏன் சஸ்பென்ஷனுங்க, டிஸ்மிஸே பண்ணுங்க. டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஏன்னா உங்க கைக்குள்ளின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணது ஓகேங்க. அட்லீஸ்ட் இதுவாச்சும் யாரும் சொல்லாம பண்ணிருக்கீங்களா ஒரு போலீஸ்கார மேல, வரவேற்கத்தக்கது. நான் என்ன சொல்றேன், சஸ்பெண்ட் யாருமே டிஸ்மிஸ் ஈஸியா பண்ண முடியாது. நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஏன்னா பேரே இல்லாம போஸ்ட் ஓட்டுறவங்க மேல ஒரு ஆள் தெரியாத நபர்கள் அப்படின்னு சொல்லி பொய் வதந்திகளை பரப்புறாங்க. கலவரத்தை உண்டு பண்றதுக்காக ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. யாரு தமிழ்நாடு வெற்றி கழகத்து மேல பொய்யா அவங்க மேல அவங்க ஆப்போசிட் ஆளுங்க பொய்யா ஒரு பேரே இல்லாம போஸ்ட் ஓடி இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஆள் தெரியாத நபர்கள்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. இல்ல ஒட்டினவங்க மேல கையுங்களாவும் பிடிச்சிருக்காங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் போடல, விசாரணை நடத்தல. நான் சொல்றேன், ஏன் கைக்குள்ளேயே இருக்கீங்க? இவங்க வெறும் 5 வருஷம் தான், 60 வருஷம் வேலை இருக்கு. நீங்க எங்க 5 வருஷம் யாரா இருக்கணும், நான் இந்த கட்சின்னு சொல்ல, 5 வருஷமே லைஃப் டைம் இருக்க ஒரு கட்சிக்கு ஏன் கைக்குள்ளியா போறீங்க? நான் சொல்றேன், அந்த 2-3 ஊர்ல கையும் களவா பிடிச்சிருக்காங்க. திருப்பி ஒட்ட கிழிச்சிட்டே இருக்காங்க. யாரு? தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்கள் ஒட்டின ஆளுங்களை கையங்கலமா பிடிச்சதோ போலீஸ்காரங்க கூப்பிட்டு நீங்க ஏன் ஒட்டினீங்கன்னு கேளுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி போங்கன்றதுக்கோ நீங்க கைக்கூலின்னு பண்ணதுக்கு இது ஒண்ணு போகாதா? ஆள் தெரியாத நபர்கள்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா? 2 கோஷ்டிங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ஆள் தெரியாத நபர்கள் பேரை கூட மென்ஷன் பண்ணாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல்பு திருமாவளவன் அவர் கிளியர் தெரியும். ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. இவரு கூட்டணி கட்சியில் இருக்காரு, நான் அதை சொல்ல விரும்பல. ஆனா இவர் இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு வருஷமா இருக்காரு. எஃப்ஐஆர்ல அதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது ஆள் தெரியாத நபர்களும் சேர்த்து போட்டிருக்காங்க. இதுல விஜய் பேரை இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். நான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, விஜய் பேரை நான் சொல்றேன் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது தமிழ்நாடு சம்பிச்சு வரும். இப்ப அரெஸ்ட் பண்ண நீதிபதியும் எப்படி கவர்மெண்ட்டை நீங்க எப்படி விஜய் கட்சிக்காரங்கள்ட்ட விஜய் பேசுறதுக்கு எப்படி 10,000 பேர் நீங்க லிமிட் குறிச்சிங்க? அவர் பேசுறது பேச்சு இருந்தாலும் ஒவ்வொரு பேச்சு ஒரு கூட்டத்துக்கும் அவர் மாநாடு அவர் 1,00,000 பேர் வர இடத்துல எப்படி நீங்க 10,000 பேர் கோட் பண்ணீங்க அப்படின்னு இருக்காரு. யாரு? விஜய் கட்சிகள். அவங்க நியாயமா சொல்லியிருக்காரு. 2 பேருக்கும் பக்கா கேள்வி இருக்காரு. கவர்மெண்ட் ஏன் நீங்க கரெக்டா நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, பிளஸ் இந்த இடம் ரொம்ப குறுகலா இருக்குன்னு தெரிஞ்சல, அப்ப ஏன் பர்மிஷன் கொடுக்கீங்க? கவர்மெண்டே வச்சிருக்காரு. ஆனா சட்டங்களுக்கு உட்பட்டு நான் 15 நாள் ரிமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. தப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த யாரு நம்ம யூடியூபரை பொய்யா பிரச்சாரம், அதாவது பொய் வீடியோ பரப்பி அவங்க பக்கா வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்து நீங்க எஃப்ஐஆர் ஃபில் பண்ணி சைபர் கிரைம் அரெஸ்ட் பண்ண நீங்க வெட்ட வெளியில பப்ளிக்கா பேர் இல்லாம போஸ்ட் விட்டவங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, போஸ்ட் விட்டவங்க பேர் இருக்கணும், கண்டிப்பா அங்காடையாளங்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி யாருமே பேர் இல்லாம ஒட்டின நீங்க ஏன் ஒரு எஃப்ஐஆர் போட முடியல? யாருமே இல்ல, ஆள் தெரியாத நபர்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மென்ஷன் பண்ணல, ஆள் தெரியாத நபர்கள் மீதுன்னு சொல்லிட்டு ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல? இப்ப தெரியுதுங்க. கைக்குள்ளியா இருக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.